Hi students, happy morning to all. Today now going to start with the exercise number 5.5. So fifth chapter la last exercise 1 mark exercise number 5.5. Choose the correct answer. First question, the value of 2 plus 4 plus 6 plus data plus 2n is the series உடைய value கேக்குறாங்க. So 4 options are given. First option number 1 is n into n minus 1 by 2. Option 2 is n into n plus 1 by 2. Option 3 is 2n into 2n plus 1 by 2. Option 4 is n into n plus 1. ஓகேங்களா? So 4 optionல எது ரைட்டான ஆன்சர் நம்ம செக் பண்ணலாம். First given series is 2 plus 4 plus 6 plus dot plus 2n. ஓகேங்களா? So இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா 2 காமன் வெளிய எடுக்கலாம். எல்லா டைம்ல 2 காமன் வெளிய எடுத்தினாக்கா இப்போ 2 காமன் வெளியே எடுத்துறாக்கா ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குனாக்கா இங்கே 1 இருக்கும் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் n இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2 இன்ட்டு இந்த ப்ராக்கெட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் ஓகேங்களா. 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 நேச்சுரல் நம்பர் சம் பண்ணுறாங்க. அப்போ சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 ஓகேங்களா. ஸோ அந்த ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இந்த ப்ராக்கெட் டைமுக்கு n இன்ட்டு n plus 1 by 2 ஓகேங்களா. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வருது பாருங்க n into n plus 1 ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 4ல இருக்கு பாருங்க. ஆப்ஷன் 4ல n into n plus 1 இருக்கு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4 ஓகேங்களா. n into n plus 1 தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. The coefficient of x power 6 in 2 plus 2x power 10 is இந்த பைனாம் தியரம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பைனாம் தியரம் கொடுத்துற அந்த ஃபங்க்ஷனுக்கு ஸோ x power 6 கோஎஃபிஷியன்ட் x power 6 கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம் நம்ம x power 6 கண்டுபிடிக்கணும்னாக்கா ஸோ ஜென்ரல் டைம் ஃபார்முலா இருக்குல்ல tr plus 1 ஃபார்முலா அதை யூஸ் பண்ணி பண்ணணும் ஓகேங்களா. எக்ஸ்பிளேஷன் கேட்டாக்கா அந்த பைனாம் சீரிஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த சீரீஸில் ஏதாவது ஒரு டேர்மோடைய கோஎஃபிஷியன்ட் கேட்டாக்கா ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா ரைட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 10c6, செகண்ட் ஆப்ஷன் 2 power 6, தேர்ட் ஆப்ஷன் 10c6 2 power 6, ஃபோர்த் ஆப்ஷன் 10c6 2 power 10 ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன் x power 6 உடைய கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுவோம். So general term formula is TR plus 1 equal to NCR A power N minus R into B power R. இதுதான் general term formula ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நாங்கள் இந்த ஃபார்முலா வந்து ஏதாவது ஒரு டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்களா இல்லை மிடில் டேர்ம் கேட்டாங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஓகே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாக்க இதுக்கான வேல்யூஸ்லாம் இதுலேருந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா. இது எந்த ஃபார்ம்னாக்கா இது 2 plus 2x power 10 கம்பேர் a plus b power n இது கூட கம்பேர் பண்ணி a வேல்யூ b வேல்யூ n வேல்யூ எடுத்துணும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஏவுக்கு நேரம் என்ன பாருங்க 2 இருக்கு. அப்போ a வேல்யூ இஸ் 2, a ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் பிக்கு நேரம் என்ன பாருங்க 2x, அப்போ b ஈக்குவல் டு 2x. நெக்ஸ்ட் n பவரில் இருக்குது n, அப்போ n ஈக்குவல் டு 10. ஸோ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ tr plus 1 ஈக்குவல் டு TR plus 1 equal to NCR. n க்கு 10 அப்போ 10C R க்கு வேல்யூ தெரியாது R அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் A இப்போ A க்கு வேல்யூ 2 அப்போ 2 பவர் n minus R n க்கு வேல்யூ 10 minus R into B power R B வேல்யூ வந்து 2x இப்போ 2x பவர் R ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க எதோட கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க x power 6 ஓட கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. அப்போ x power 6 வேணுனாக்கா இந்த டேர்ம் பாருங்களா பவர் ஆருக்கு நம்ம 6 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா x power 6 கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. அப்போ சப்ஸ்டிட்யூட் R equal to 6 ஓகேங்களா. R இருக்கிறதுல 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா இங்கே x power 6 வரும். இங்கே x power R இருக்கு. இப்போ R க்கு இங்கே 6 போட்டால் தானே x power 6 வரும். ஸோ அப்போ தான் அதோட கோஎஃபிஷியன்ட். ஸோ சப்ஸ்டிட்யூட் R equal to 6 ஓகேங்களா. இல்லை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க எங்கெல்லாம் R இருக்கோ 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. இப்போ T 6 plus 1 equal to 10C 6 2 power 10 minus 6 2x power 6 ஓகேங்களா. இப்போ தனித்தனியாக என்ன பண்ணி ஸ்பிட் பண்ணலாம். 10C6ன்னு இருக்குது. இந்த 10C6 வந்து ரெடியூஸ் பண்ணாக்கா என்ன பண்ணலாம்னாக்கா அது அப்படியே கூட அப்படியே வச்சுக்கலாம். 10C6 அப்படியே இருக்கட்டும், 10C6 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் 2 பவர் 10 மைனஸ் 6 என்ன 4. அப்போ 2 பவர்
4 வந்துரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் 2 டேர்ம் இருக்கு 2க்கும் இந்த பவர் காமன் அப்பனா 2 பவர் 6 into x power 6 ரைட் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் 10c6 இங்க பாத்தீங்கன்னா பேஸ் ரெண்டு சேமா இருக்கு பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணிக்கலாம் அப்ப 2 பவர் 10 into x power 6 ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா x power 6 ஓட கோஎஃபிஷியன்ட் கேக்குறாங்க x power 6 ஓட கோஎஃபிஷியன்ட்னா இதான் ஓகேங்களா இதான் x power 6 ஓட கோஎஃபிஷியன்ட் சோ அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா எதுல இருக்கு பாருங்க 10c6 2 power 10 10c6 2 power 10 அப்ப இது இருக்கு பாருங்க ஆப்ஷன் நம்பர் 4 10c6 2 power 10 தான் ஆப்ஷன் நம்பர் 4 ஆன்சர் சோ அப்ப தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 6 is 10c6 2 power 10 ஓகேங்களா சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 4 ஓகேங்களா தட்ஸ் ஆல் next question number 3 the coefficient of x power 8 into y power 12 in the expansion of 2x plus 3y power 20 is last sum model தான் இல்ல x power 8 to y power 12 ஓட கோஎஃபிஷியன்ட் கேக்குறேன் ஓகேங்களா லாஸ்ட் சம் என்ன பண்ண அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறீங்க ஓகேங்களா சோ சொல்யூஷன் so option 4 options are given option 1 is 0 option 2 is 2 power 8 3 power 12 option 3 is 2 power 8 3 power 12 plus 2 power 12 3 power 8 option 4 is 20c8 2 power 8 3 power 12 ஓகேங்களா so first general term formula write பண்ணிடலாம் so general term formula tr plus 1 equal to ncr a power n minus r into b power r இது general term formula so இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணும்னு இந்த கொடுத்துற அந்த எக்ஸ்பென்ஷன்ல இருந்து என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணி எடுத்துலாம் ஓகேங்களா இப்போ 2x plus 3y power 20 compare with a plus b power n ஓகேங்களா அது கூட கம்பேர் பண்ணி a வேல்யூ b வேல்யூ n வேல்யூ எடுத்துலாம் so a க்கு நேரா 2 இருக்கு அப்ப a is equal to 2 b equal to 3y n equal to 20 ஓகேங்களா so இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா t r plus 1 equal to ncr n க்கு வேல்யூ 20 அப்ப 20 c r ஓகேங்களா நெக்ஸ்ட் a power n minus r a க்கு வேல்யூ 2 அப்ப 2 power n minus r அப்ப 20 minus r next b power r b க்கு வேல்யூ 3y power r ஓகேங்களா நெக்ஸ்ட் அவங்க எதோட கோஎஃபிஷியன்ட் கேக்குறாங்கனாக்கா x power 8 to y power 12 ஓகேங்களா அதோட கோஎஃபிஷியன்ட் கேக்குறாங்க அப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்க பாருங்களா y 3y power r ன்னு இருக்கு அப்போ r க்கு 12 அப்ளை பண்ணீங்கனாக்கா y power 12 வருமா 12 அப்ப x க்கு பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும்னாக்கா அது x power 8 வந்துரும் ஓகேங்களா இங்க a க்கு பாத்தீங்கன்னாக்கா அங்க a க்கு 2x இருக்கு அப்ப a க்கு வந்து 2x சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் ஓகேங்களா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் a க்கு ஈக்குவல் 2x அப்ப இங்க a க்கு வந்து 2x பண்ணனும் பவர் 20 minus r 3y r power r இப்போ r க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்கனாக்கா 12 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க சோ சப்ஸ்டிட்யூட் r equal to 12 ஓகேங்களா எங்கலாம் r இருக்கு 12 சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க இப்போ t 12 plus 1 equal to 20 c 12 into 2x power 20 minus 12 into 3y power 12 ஓகேங்களா எங்கலாம் r இருக்கோ 12 சப்ஸ்டிட்யூட் பண்ணிச்சு ஓகேங்களா சோ இப்போ சிம்பிளை பண்ணி அதோட கோஎஃபிஷியன்ட் நம்பர் எடுக்கலாம் சோ அப்ப 20 c 12 அப்படியே இருக்கட்டும் சோ 2x பவர்ல 20 ல இருந்து 12 மைனஸ் பண்ணினாக்கா 8 வந்துரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் 3 power 12 y power 12 இப்போ 3 power 12 y power 12 ஓகேங்களா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ அப்ப 20 c 12 2 power 8 x power 8 3 power 12 y power 12 ஓகேங்களா இது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா x power 8 to y power 12 ஓட கோஎஃபிஷியன்ட் அப்ப அது மட்டும் லாஸ்ட்ல வச்சிட்டு மீதி எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல கொண்டு வரலாம் அப்ப 20 c 12 அப்படியே இருக்கட்டும் 2 power 8 3 power 12 into x power 8 y power 12 ஓகேங்களா இப்போ x power 8 y power 12 கோஎஃபிஷியன்ட்னாக்கா இதான் வரும் ஓகேங்களா இதான் வரும் இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா என்ன இருக்கு பாருங்க 0 இருக்கு இது வராது இது வராது இது வரும் இதான் ஆன்சர் ஆனா பாருங்களா 20c8 ன்னு இருக்கு நமக்கு என்ன வந்துனாக்கா 20c12 வந்திருக்கு இங்க வந்து 20c8 ன்னு இருக்கு ஆப்ஷன் 4 தான் ரைட்டான ஆன்சர் அப்ப அந்த ஆன்சர் வரணும்னாக்கா என்ன பண்ணனும் 20c12 20c8 ஆ மாத்தணும் ஒண்ணும் கிடையாது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்னு இருக்கு என்ன ப்ராப்பர்ட்டினாக்கா NCR equal to NCN minus R ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு NCR equal to NCN minus R ஓகேங்களா சோ இந்த ப்ராப்பர்ட்டி இங்க அப்ளை பண்ணினாக்கா
கரெக்டாக வந்துடும். அப்போ என்சிஆர்ன்றது 20C12, இப்போ 20C12 ஈக்குவல் டு NCN minus R. அப்போ N 20CN minus R. இப்போ Nன்றது 20 minus Rன்றது 12. ஸோ மைனஸ் பண்ணி என்ன வரும்? 20C 20ல் 12 மைனஸ் பண்ணால் 8 வந்துடும். ஓகேங்களா? அப்போ கரெக்டாக வந்துச்சுங்களா? அப்போ 20C12 வந்து எதுக்கு ஈக்குவல்னாக்கா 20C8க்கு ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ ரைட் பண்ணிங்கனாக்கா 20C8 2 power 8 3 power 12 x power 8 y power 12. இப்போ கரெக்டாக ஆன்சர் வந்துச்சு பாருங்க. x power 8 y power 12 உடைய கொஷின்னா இதான். இப்போ கரெக்டாக வந்துச்சு பாருங்க. ஆப்ஷன் நம்பர் 4. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 4 கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். Next question number 4. If NC10 greater than NCR for all possible R, then a value of N is. ஓகேங்களா? என்னோட வேல்யூ கேட்குறாங்க. சப்போஸ் கிரேட்டர் கொடுத்துறாங்க. எது கிரேட்டர்னா NC10 தான் கிரேட்டர் இதோட NCRோட for all possible R. So value of N கேட்குறாங்க. So options are option number 1 is 10, option 2 is 21, option 3 is 19, option 4 is 20. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்கள் புக்கில் டெக்ஸ்ட் புக்ஸில் பேஜ் நம்பர் 206ல் டாப்பில் 7th பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இன் தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் a plus b power n, n belongs to n, then the greatest coefficient is nc n by 2. the greatest coefficient பாருங்க nc n by 2 if n is என்ன வரும்னாக்கா ஈவனாக இருக்கும்போது. ஓகேங்களா? and the greatest coefficient are nc n minus 1 by 2 or nc n plus 1 by 2 if n is ஆடாக இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்க்கும்போது கொஸ்டினில் பார்க்கும்போது பாருங்கள் எது கிரேட்டஸ்ட்னாக்கா NC10 தான் கிரேட்டஸ்ட்டு. இப்போ n is என்னது ஈவனாக இருக்கும்போது. ஓகேங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துக்கணும். நம்ம இப்போ NC10 எடுத்துகிட்டு இங்கே கான்செப்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இன் ஈவன் n is ஈவன் இருக்கும்போது NC n by 2க்கு ஈக்குவல் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கொஸ்டினில் இந்த NC10ஐயும் இந்த கான்செப்டில் NC n by 2 இருக்குல்ல அது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி என்னோட வேலை கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ அதான். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டினில் NC10 இருக்கு ஈக்குவல் டு கான்செப்டில் NC n by 2 ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி. ஓகேவா? இப்போ இது கிரேட்டஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்டு இது n is ஈவன் அதனால் எடுத்துரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த n ஈக்குவல் இருந்துச்சுனாப்பா அங்கே பேஸில் இருக்குல்ல r பிளேஸில் பேஸ் இருக்குல்ல அதை ஈக்குவல் பண்ணிடணும். இந்த 10க்கு n by 2 ஈக்குவல் பண்ணுறீங்க. இப்போ n by 2 ஈக்குவல் டு 10. ஸோ அப்போ n is ஈக்குவல் டு இந்த 2 ஆன்சர் பண்ணால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 10 into 2. இப்போ n is equal to 20. n equal to 20. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் நம்பர் 4. ஆப்ஷன் 4. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4 இஸ் ரைட். தட்ஸ் ஆல். Next question number 5. If A is the arithmetic mean and G is the geometrical mean of two numbers, then 4 optionsல எது suitable ஆகும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A less than or equal to G, செகண்ட் ஆப்ஷன் A greater than or equal to G, தேர்ட் ஆப்ஷன் A equal to G, ஃபோர்த் ஆப்ஷன் A greater than Gன்னு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கான்செப்ட்னாக்கா ஜாமெட்ரிக்கல் மீன் அண்ட் அரித்மெட்டிக் மீன் அதனுடைய ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ண போறீங்க. 2 நம்பர்ஸ் இருக்குல்ல அந்த இந்த 2 நம்பர்ஸ்ன்றது நம்ம என்ன A and B ன்னு எடுத்துலாம். இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க A and G ன்னு வந்திருக்கு. ஸோ நான் வேறு வேரியபிள் எடுத்துலாம். ஸோ லெட் த 2 நம்பர்ஸ் பி X and Y எடுத்துலாம். ஸோ லெட் த 2 நம்பர்ஸ் பி X and Y ன்னு எடுத்துவோம். ஓகேங்களா? 2 நம்பர் இருக்குது அது என்ன நம்பர் தெரியல அது X and Y எடுத்துவோம். இதெல்லாம் வந்திருக்கு அரித்மெட்டிக் மீன் வந்திருக்கு ஜாமெட்ரிக்கல் மீன் வந்திருக்கு. ஸோ அதுக்கான ரிசல்ட் நம்ம எப்படி கண்டுபிடினாக்கா அரித்மெட்டிக் மீன்னாக்கா 2 நம்பர்ஸுக்கு அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடினாக்கா நம்ம 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணும். இதான் அரித்மெட்டிக் மீன். AM ஈக்குவல் டு X plus Y by 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக்கல் மீன் GM. ஜாமெட்ரிக்கல் மீன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் X into Y XY. ஓகேங்களா? எஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் என்னன்னாக்கா GM less than or equal to AM னு ஒரு ரிசல்ட் இருக்கு. ஸோ அந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ண போறீங்க. இப்போ GMன்றது என்ன கொடுத்துறாங்க பாருங்க கொஸ்டின்ல GMன்றது ஜாமெட்ரிக்கல் மீன் அது என்னன்னாக்கா Gன்னு கொடுத்துறாங்க. அரித்மெட்டிக் மீன் வந்து Aன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டு தான். ஸோ அப்போ GMக்கு G less than or equal AMக்கு A. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா G less than or equal to Aன்னு வந்திருக்கு. அப்போ இது ரீரைட் பண்ணினாக்கா அப்படியே என்ன பண்ண ரீரைட் பண்ண A தான் கிரேட்டர். இப்போ A is greater than equal to G. A is greater than equal to G. ஓகேங்களா? ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா A is greater than equal to Gனாக்கா ஆப்ஷன் நம்பர் 2. ஆப்ஷன் நம்பர் 2. That's all. Question number 6. If
1 plus x square whole square plus 1 plus x power n equal to a0 plus a1x plus a2x square plus data plus x power n plus 4. And if a0, a1, a2 are in AP, then n is scalar. ஓகேங்களா, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துறாங்க. ஸோ a0, a1, a2ன்றது அது a2ன்றது ஏபின்னு சொல்லிட்டு தென் என்னோட வேல்யூ கேட்குறேன். ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல 1 plus x square கொஸ்டினில் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 plus x square whole square a plus b the whole square எக்ஸ் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா 1 plus x power n அப்படின்னா பைனாமல் தியரம்ல பைனாம் தியரம் யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சிம்ப்ளை பண்ணோம். எக்ஸ் டேம் கான்ஸ்டன்ட் டேமு எக்ஸ் ஸ்கொயர் டேம்ஸ் ஈக்குவல் பண்ணி a1 a2 a0 இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சி இது ஏபின்றதால ஏபிக்கான கண்டிஷன் அப்ளை பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பைனாமில் தியரம்கான எக்ஸ்பிரஷன் பார்த்துருவோம். a plus b power n பைனாமில் தியரம். ஓகேங்களா, பைனாமில் தியரம் எப்படின்னாக்கா a plus b power n. ஸோ அது எப்படி எக்ஸ்பிளேஷன் ஆகுனாக்கா nc0 a power n minus 0 b power 0 ன்னு வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் செகண்ட் டைம் வந்தாக்கா nc1 a power n minus 1 b power 1 வரும் செகண்ட் டைம். நெக்ஸ்ட் தேர்ட் டைம் வந்தாக்கா nc2 a power n minus 2 b power 2 பிளஸ் டாட் டாட் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதான் பைனாமியல் தியரம் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போனாக்கா இந்த கொஸ்டின் இந்த செகண்ட் டைமுக்கு. ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்து a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ இது ரைட் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் ரைட் பண்ணலாம் 1 plus x square the whole square into 1 plus x power n equal to a0 plus a1x plus a2x square plus dot 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 plus x power n plus 4. ஓகேங்களா, இருக்கு. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஈக்குவல் ரெண்டு சைடு என்ன பண்ணுறீங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் பண்ணுறீங்க எக்ஸ் டைம் ஈக்குவல் பண்ணுறீங்க எக்ஸ் ஸ்கொயர் டைம் ஈக்குவல் பண்ணி a0 a1 a2 வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ இது a plus b whole square ஃபார்முலா a plus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணாக்கா x பவர் 4 ஆகிடும் ப்ளஸ் 2ab அப்போ 2x ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு தான் பைனாமியல் தியரம் யூஸ் பண்ண போகிறீங்க. இது ஓகேங்களா, இதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, பைனாமியல் தியரம். ஸோ அப்போ அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம்னா nc0 அப்போ n-க்கு n தான் இருக்குது nc0. நெக்ஸ்ட்டு ஏவுக்கு இது a இது b ஏவுக்கு வேல்யூ 1 பிக்கு வேல்யூ x a plus b power n கம்பேர் பண்ணினாக்கா a plus b power n ஏவுக்கு நேரம் 1 இருக்கு bக்கு நேரம் x ன்னு இருக்கு. ஓகேங்களா, இப்போ a power n minus 0 ன்னு இருக்கு. அப்போ a க்கு வேல்யூ 1ன்றதால 1 பவர் எது போட்டாலும் வேல்யூ 1 தான், அதனால போட தேவையில்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா b பவர் 0 bன்றது என்னன்னாக்கா x அப்போ x பவர் 0 போடும். ஓகேவா, ஸோ அப்போ a க்கு வேல்யூ 1 பவர் n minus 0 நெக்ஸ்ட் b பவர் 0 bக்கு வேல்யூ வந்து x அப்போ x பவர் 0. ஓகேங்களா, ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம் nc1 நெக்ஸ்ட் என்னது 1 பவர் n minus 1 வரும் 1 பவர் n minus 1 நெக்ஸ்ட் x பவர் 1 வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிளஸ் nc2 நெக்ஸ்ட் என்னது 1 பவர் n minus 2 x பவர் 2 பிளஸ் டாட்டர் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, மாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஈக்குவல் டு a0 plus a1x plus a2x ஸ்கொயர் பிளஸ் டாட்டர் பிளஸ் x பவர் n plus 4 இப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரைட் பண்ணிச்சு. ஓகேங்களா, இப்போ சிம்பிளை பண்ணினாக்கா நல்லா கவனிங்க. ஸோ அப்போ 1 plus x power 4 plus 2x ஸ்கொயர் இன்ட்டு சிம்பிளை பண்ணாக்க nc0 1 பவர் எது போட்ட வேல்யூ 1 தான். அப்போ x பவர் 0 வந்து வேல்யூ 1 தான். ஓகேங்களா, x பவர் 0 வேல்யூ 1 1 பவர் எது போட்ட வேல்யூ 1 தான். அப்போ nc0 மட்டும் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம். ப்ளஸ் நெக்ஸ்ட் nc1 1 பவர் எது போட்ட வேல்யூ 1 ஆகிடும் x பவர் 1 x. நெக்ஸ்ட் nc2 1 பவர் எது போட்ட வேல்யூ 1 ஆகிடும் இன்ட்டு x ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேங்களா, ப்ளஸ் டாட் டாட் ஆகிடும் ஈக்குவல் டு a0 ப்ளஸ் a1x ப்ளஸ் a2x ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் x பவர் n ப்ளஸ் 4 அப்படியே இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறீங்க ரெண்டு சைடும் போத் ஆர் ஈக்குவல் ரெண்டு சைடும் என்ன பண்ணுறீங்க எக்ஸ் டைம் ஈக்குவல் பண்ணுறீங்க கான்ஸ்டன்ட் டைம் ஈக்குவல் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் டைம் ஈக்குவல் பண்ணி ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டைம் ஈக்குவல் பண்ணி கான்ஸ்டன்ட் டைம் இப்போ கான்ஸ்டன்ட் டைம்னாக்கா நல்லா கவனிக்கணும். இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணி கான்ஸ்டன்ட் டைம் மாறணும். ஓகேங்களா, வெறும் ப்ராக்கெட் மட்டும் இல்லை ரெண்டு ப்ராக்கெட் இருக்குது மல்டிப்ளை. அப்போ என்ன பண்ணுது 2 ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணி எங்கே கான்ஸ்டன்ட் இருக்கோ அதேமாதிரி ஈக்குவலுக்கு இந்த சைடு எங்கே கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னு தான் இங்கே கான்ஸ்டன்ட். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது கான்ஸ்டன்ட் nc0 வந்து கான்ஸ்டன்ட் என்னது எக்ஸ் டைம் இல்லாத டைம் தான் கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ் டைமே இல்லாத மல்டிப்ளை பண்ணி பார்த்தாக்கா எக்ஸ் டைம் இல்லாத பார்த்தா 1 × nc0
இதான் கான்ஸ்டன்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட் பண்ணால் NC0 இது மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ மற்ற டைம் மல்டிப்ளை பண்ணாக்கா எக்ஸ் டைம் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் அது தேவையில்ல. கான்ஸ்டன்ட்னாக்கா இந்த 1ஐயும் இந்த NC0 மல்டிப்ளை பண்ணாக்கா NC0 வரும். அதுமாரி ரைட் ஹேண்ட் சைடில் A0. ஓகேங்களா, அப்போ A0 ஈக்குவல் டு என்ன வரும்னாக்கா NC0 A0. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அப்போ A0 ஈக்குவல் டு NC0 வேல்யூ வந்து 1. ஓகேங்களா, NC0 வேல்யூ வந்து 1. அப்போ A0 வேல்யூ வந்து 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸ் டைம் ஈக்குவல் பண்ண பாருங்க. எக்ஸ் டைம் இப்போ எக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் டைம் எது வருது பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைம் நல்லா கவனிங்க. இந்த 1ஐயும் இந்த NC1X இருக்குல்ல, இது மல்டிப்ளை பண்ணினாக்கா எக்ஸ் டைம் வரும். மற்றபடி வேறு ஏதாவது டைம் மல்டிப்ளை பண்ணினாக்கா அதிகமாக தான் போகும், எக்ஸ் டைம் வராது. ஓகேங்களா, அப்போ இந்த 1ஐயும் இந்த NC1X இருக்குல்ல, அந்த மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் டைம் வந்துடும். இங்கே எக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா A1X. ஓகேங்களா, புரியுதுங்களா? அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணினாக்கா நம்மளுக்கு என்ன வரும்னாக்கா NC1 வரும். அப்போ A1 ஈக்குவல் டு NC1. இப்போ 1 இன்ட்டு NC1X NC1X. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எக்ஸ் டைம்னா A1X ஈக்குவல் டு எக்ஸ் டைம் ஈக்குவல் பண்ணிச்சு. எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டாக்கா அப்போ A1 ஈக்குவல் டு NC1 வரும். அப்போ A1 ஈக்குவல் டு NC1க்கு வேல்யூ வந்து N, NC1க்கு வேல்யூ வந்து N. இதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் டைம் ஈக்குவல் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டைம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டைம்னாக்கா இதில் எதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டைம் வருது பாருங்க. நல்லா பாருங்கள், 2 டைம் வரும். ஓகேங்களா, அப்போ NC2 2 வரும். NC2ன்றது நல்லா பாருங்க, ஏதோ இருக்கா எக்ஸ் ஸ்கொயர் டைமு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டைம் தான் பாருங்க. 1ஐயும் இந்த NC2 எக்ஸ் ஸ்கொயர் டைம் மல்டிப்ளை பண்ணாக்கா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் டைம் வரும். நெக்ஸ்ட்டு வேறு எது பண்ணாக்கா எக்ஸ் ஸ்கொயர் டைம் வரும்னாக்கா இந்த 2x ஸ்கொயர் இருக்கு பாருங்க. ஓகேங்களா, இந்த 2x ஸ்கொயரையும் நெக்ஸ்ட் என்ன பண்ண NC0 இது மல்டிப்ளை பண்ணினா வரும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 எக்ஸ் ஸ்கொயர் டைம் வரும். ஓகேங்களா, அப்போ இந்த 1ஐயும் இந்த NC2 எக்ஸ் ஸ்கொயர் டைம் ஈக்குவல் பண்ணாக்கா NC2 எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ NC2 எக்ஸ் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட்டு இந்த 2x ஸ்கொயரையும் இந்த NC0 மல்டிப்ளை பண்ணாக்கா 2x ஸ்கொயர் டைம் வரும். ஓகேங்களா, இது வேல்யூ 1 வரும். 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் வரும். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் பண்ணால் 2 வந்துடும். ஈக்குவல் டு A2. ஓகேங்களா, ஸோ அப்போ A2 இஸ் ஈக்குவல் டு NC2 வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுனாக்கா N இன்ட்டு N-1/2 பண்ணணும் ப்ளஸ் 2. ஓகேங்களா, அப்போ A0 A1 A2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணாக்கா அவங்க கண்டிஷன் கொடுத்துறாங்க கொஸ்டினில் A0 A1 A2 ஆர் AP. ஓகேங்களா, ஸோ A0 A1 A2 ஆர் இன் AP. அப்போ ஏபிக்கான கண்டிஷன் அது செகண்ட் டைம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஈக்குவல் டு தேர்ட் டைம் மைனஸ் செகண்ட் டைம். ஓகேங்களா, அதனுடைய காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அதனால் அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ செகண்ட் டைம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஈக்குவல் டு தேர்ட் டைம் மைனஸ் செகண்ட் டைம் அப்ளை பண்ணிங்கனாக்கா செகண்ட் டைம் அது A1 செகண்ட் டைம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் A0 ஈக்குவல் டு தேர்ட் டைம் A2 மைனஸ் செகண்ட் டைம். இதானே ஏபிக்கான கண்டிஷனு காம்ப்ளெக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைனஸ் A1 சொன்னால் ப்ளஸ் ஆகிடும், இந்த A0 சொன்னால் ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ A1 ப்ளஸ் A1 ஈக்குவல் டு A0 ப்ளஸ் A2. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் A1. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் A1 ஈக்குவல் டு A0 ப்ளஸ் A2ன்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அப்ளை பண்ணோம். A1 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், A0 வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், A2 வேல்யூ இதெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ 2 இன்ட்டு A1 வேல்யூ வந்து N. அப்போ 2N ஈக்குவல் டு A0 வேல்யூ வந்து 1 ப்ளஸ் A2 இஸ் N இன்ட்டு N-1/2 ப்ளஸ் 2. ஓகேங்களா, ஸோ அப்போ 2N ஈக்குவல் டு இந்த 1ஐயும் இந்த 2 ஆட் பண்ணினாக்கா 3 ஆகிடும். இப்போ 3 ப்ளஸ் N இன்ட்டு N-1/2ன்னு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த 3 அப்படியே இன்சைடு வந்தீங்கன்னாக்கா மைனஸ் ஆகிடும். அப்போ 2N மைனஸ் 3 ஈக்குவல் டு N இன்ட்டு N-1/2ன்னு வந்துடும். ஸோ 2N மைனஸ் 3 அப்படியே இந்த 2 இன்சைடு வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். அந்த 2 இன்சைடு மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 2N மைனஸ் 3 ஈக்குவல் டு N இன்ட்டு N-1. ஓகேங்களா, ஸோ 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க, இது N-ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 4N மைனஸ் 6 ஈக்குவல் டு N-ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா N ஸ்கொயர் மைனஸ் N வந்துடும். எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தாக்கா என்ன ஆகுது பாருங்கள். இந்த 2 டைம் இன்சைட் கொண்டு வந்தாக்கா N ஸ்கொயர் மைனஸ் N மைனஸ் 4N மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ N ஸ்கொயர் மைனஸ் 5N மைனஸ் 6 ஈக்குவல் 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணாக்கா என்ன வரும் பாருங்க, N மைனஸ் 3 இன்ட்டு N-2 வரும். ஸோ ப்ராடக்ட் பண்ணாக்கா மைனஸ் 6 சம் பண்ணால் மைனஸ் 5. அப்போ ரெண்டுமே மைனஸாக இருக்கும். மைனஸ் 3 மைனஸ் 2. ஸோ இங்கே ப்ளஸ் வரணும்ல, என்னன்னா ப்ளஸ் 6ன்னு வரும். இங்கே மைனஸ் 6 ஆனால் ப்ளஸ் 6 தானே வரும். ஓகேங்களா, அங்கே ப்ளஸ் 6 வரும். இப்போ ஃபேக்டர் போனாக்கா N-3 N-2 வரும். ஓகேங்களா,
ஸோ இந்த -6 இருந்துச்சுன்னா +6 ஆகும்ல ஓகேங்களா ரைட். அப்போ அதுனாக்கா ஃபேக்டர் என்ன வரும்னாக்கா -3 -2 வரும் ஓகேங்களா. அப்போ செப்பரேட்டாக 0 ஈக்குவல் பண்ணாக்கா n = 3 n = 2 வரும், n = 3 n = 2 வரும். n-க்கு வேல்யூ வந்து 2 வேல்யூ வருது. இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷனில் என்ன இருக்கு பாருங்க, 1 5 2 4 இருக்கு. நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கு 3 and 2 வந்திருக்கு. அப்போ 2 தான் நம்மளுக்கு ஆன்சர் இதில் இருக்குது கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் 3 ஓகேங்களா. ஆப்ஷன் 3 தான் ஆன்சர் நம்மளுக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 2. தட்ஸ் ஆல். என்னோட வேல்யூ வந்து 2. தட்ஸ் ஆல். Next question number 7. If a, 8, b are in AP, a, 4, b are in GP, and if a, x, b are in HP, then x ஓட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ 3 சீக்வன்ஸ் கொடுக்குறாங்க. a 8bன்றது நான் AP. அப்போ APக்கான கண்டிஷன் அப்ளை பண்ணிங்க. 8 4b are in GP. அப்போ GPக்கான கண்டிஷன் அப்ளை பண்ணிடணும். இங்கே வந்து HPன்னு சொல்லலாம். a xbன்றது HP. அப்போ HPக்கான கண்டிஷன் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் AP எடுத்துவோம். சொல்யூஷன் என்ன வேல்யூ கேட்கணும், எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஏபி ஆன சீரிஸ் எடுத்துரும். a 8, b ஆர் இன் ஏபி. அப்போ ஏபின்னா என்ன கண்டிஷனு, செகண்ட் டைம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஈக்குவல் டு தேர்ட் டைம் மைனஸ் செகண்ட் டைம் வரும் ஓகேங்களா. இப்போ செகண்ட் டைம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஈக்குவல் டு தேர்ட் டைம் மைனஸ் செகண்ட் டைம் ஓகேங்களா. இந்த -8 அப்படியே இன்சைட் இருந்தால் ஆகிடும் +8 ஆகிடும் ஓகேங்களா. அப்போ 8 + 8 ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஆன்சர்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ a + b. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 16 வந்துடும். அப்போ a + b = 16 ஓகேவா. இதை அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஜிபி. எதெல்லாம் ஜிபின்னு சொல்கிறாங்க, a, 4, b ஆர் இன் ஜிபி. இப்போ ஜிபிக்கான கண்டிஷன் அது செகண்ட் டைம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டைம் ஈக்குவல் தேர்ட் டைம் டிவைட் பை செகண்ட் டைம் ஓகேவா. செகண்ட் டைம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டைம் ஈக்குவல் டு தேர்ட் டைம் டிவைட் பை செகண்ட் டைம் ஓகேங்களா. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா என்ன வரும் பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா என்ன வரும் 16 = ab. அப்போ ab = 16 வந்துடும் ஓகேங்களா. முடிஞ்சிச்சுங்களா. நெக்ஸ்ட்டு ஹெச்பின்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் ஹெச்பின்னு பாருங்க, a, x, b ஆர் இன் ஹெச்பி. ஹெச்பின்னா என்னது, இப்போ இந்த வந்து ஹெச்பிக்கான கண்டிஷனாக்கா ஹெச்பியாக கொடுத்துக்கிற அந்த டேர்ம்ஸ் வந்து ரெசிவல் பண்ணால் அது ஏபி ஆகிடும் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னாக்க கொடுத்துற அந்த டேர்ம்ஸ் a, x, b ரெசிவல் பண்ணால் அது ஏபி ஆகிடும். ஏபிக்கான என்ன கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதை இங்கே அப்ளை பண்ணணும் ஓகேவா. இப்போ 1/a, 1/x, 1/b ஆர் இன் ஏபி ஓகேவா. இப்போ ஏபிக்கான கண்டிஷன் என்ன பண்ண ஃபர்ஸ்ட்டு பண்ணல அதே தான் இங்கே பண்ண போகிறீங்க ஓகேவா. இப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் ஓகேவா. இப்போ இந்த -1/x இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/x ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு இந்த -1 ஆன்சர்னா ப்ளஸ் ஆகிடும் 1/a ப்ளஸ் 1/b. இப்போ 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 1/x. இப்போ 2/x ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா என்ன ஆகிடும் a ப்ளஸ் b/abன்னு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணி போறோம்னாக்கா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 2/x ஈக்குவல் டு a ப்ளஸ் பின்றது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. a ப்ளஸ் b = 16. இப்போ 16 போடலாம் பை abன்றது 16 ஓகேங்களா போட்டுக்கலாம். இப்போ 16/16 கேன்சல் பண்ணாக்க 1 ஆகிடும். அப்போ 2/x ஈக்குவல் டு 1 ஆகிடும். இப்போ x ஈக்குவல் டு 2. அப்போ x ஈக்குவல் டு 2 எக்ஸோட வேல்யூ 2. அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 1 x ஈக்குவல் டு ஆப்ஷன் 1 ஆன்சர். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 x ஈக்குவல் டு 2. தட்ஸ் ஆல்.